அதே அதே என்னது என்னது என்ன கலர் பேப்பர் கிஃப்ட் பேப்பர் தானே யாண்டு எடுத்துருந்து எனக்கு குடுக்குறேன் எவ்வளவு கட்டுனா வாங்கி 6 மாசம் கேட்டேன் அந்த சைடு போனேன் நான் வந்துச்சு அந்த எருமை வீட்டுல இருக்குமே சரி ஏதாவது போட்டா தெரியுதா பிச்சை எடுக்கிறதுக்கு யாராவது கேட்டாங்களா அதுக்கு பதில் சொல்லு. இதுக்கு என்னயா சொல்லு. மாமா கேட்டுட்டு இருக்கா மாமா சிட்டா மாமா பிச்சை கேட்கிறேன் மாமன் கூப்பிடுறேன் சுபா சுபா செருப்பா இந்த சுபா சுபா நீ போட்டுக்கடா நீ போட்டால நீ போட்டால இது என்ன குறை நீ போட்டால நான் இன்னத்துக்கு இப்படிப்பட்ட செருப்பு போடணும். இது என்ன குறை இது என்ன குறை என்ன குறை என்ன குறை என்ன குறை சரி. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான செம்மையான ஒரு பிராங்க் வீடியோ பார்க்க போறோம். என்ன பிராங்க் வீடியோனா இது வந்து கிஃப்ட் வந்து என்னோட ஒய்ஃப் வந்து அபி வந்து வீட்டுல இருக்காங்க. நான் வந்து நேரா வண்டியை பார்க் பண்ணிட்டு மெத்தைக்கு வந்துட்டேன். அந்த கிஃப்ட் எடுத்துட்டேன். இதை வந்து இப்ப நான் அவங்களுக்கு வந்து கிஃப்ட் மாதிரி தர போறேன். அவங்க அதுக்கப்புறம் ரியாக்ஷன் இதை பிரிச்சு பாக்குறப்பதான் என்னன்ட்டு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும் அபிக்கும் தெரியும். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. செம்மையா பிராங்கா இருக்க போகுது இந்த வீடியோ. அப்படி என்ன ஒரு கிஃப்ட்னா வீடியோ நீங்க ட்ரெண்டிங்ல என்ட்ரன்ஸ்லயே பாக்குறப்ப தெரிஞ்சிடும் அந்த பொருள் தான் இருக்க போகுது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ வந்து கேமரா வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ அபி வந்து உள்ள கிச்சன்ல இருக்குது. ஓகே, என்னன்ட்டு இப்போ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்றது பார்ப்போம். அபியை காணோம். அபி கிச்சன்ல தான் இருக்காங்க. அபியே அபியே என்னடா இருப்பா வர எங்க இருக்கு? கிச்சன்ல தானே. சவுண்ட் கேக்குதுவா? இது வர இந்த முடிஞ்ச சரி அடுப்பு ஆஃப் பண்ணி போறேன். சீக்கிரம் என்ன பண்ணிட்டு இருக்க? என்னல உனக்கு நீ வந்துட்டா அப்படியே முன்னாடியே என்ன நின்றுட்டு இருந்தாக்கா எல்லா வேலையும் முடிஞ்சுட்டு அப்புறம் எல்லா வேலையும் நீயே செஞ்சு கொடுத்துருவியா? பாத்திரம் யாருமே செய்யற ஆள் போட்டுலாமா? ஐயோ இது ஒண்ணுதான் நான் நீ செய்யற அப்புறம் இதுக்கும் ஒரு ஆள் போடணுமா அப்படின்னு தேவையா? வேணும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். யார் நீ நம்புற மாதிரி ஏதாவது போய் சொல்லு. சீரியஸா அப்புறம் யாரு பரவாயில்லையே பையன் ரொம்ப திரும்பி கேட்டுக்கே. பெரம்பூர் போயிட்டு வந்தேன். நீங்களுக்கு அப்புறம் கிஃப்ட் உனக்கு பண்ணும்ல சர்ப்ரைஸ் மாதிரி. கை வலிக்குது கத்திரிக்கை இல்ல. சரி நான் கிழிச்சுக்கிறேன். கத்திரிக்கை எங்க? வேணாம் வேணாம் வேணாம். ஷாக் ஆயிரும் அதை பார்த்துட்டு. வேற லெவல்ல இருக்கும். என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? இல்ல அதான் பாக்குறேன். பார்த்தாதானே ரொம்ப ஆர்வமா இருக்கு. நானே கிஃப்ட பார்த்துட்டு ரொம்ப நாளா கேட்டது. இந்த மாதிரி யாரும் அம்மா அப்பா கூட வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க. எங்க அம்மா அப்பாவே சொல்லி அவங்கள பத்தி ஒரு நாள் கூட பேசலன்னா தூக்கமே வராது. யாரும் வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் மட்டும்தான் வாங்கி தருவேன் இந்த மாதிரி என்னைக்கும். ஆமா ஆமா பாக்கலாம். இன்னைக்குதான் என்னமோ அதிசயமா ஏதோ புத்தி கொஞ்சம் வந்திருக்காது. வரி கொஞ்சம் கொண்டாடி கிஃப்ட்லாம் வாங்கிட்டு போய் தரணும் அப்படின்னு. நியூ இயர்க்கு நியூ இயர்க்கு யாரும் வாங்கிடுவா? பாரு பார்த்து எப்படி இருக்குன்னு ரிப்ளை பண்ண. பிரிச்சுட்டு இருக்கேன் நானே. கிஃப்ட் என்ன இருக்குன்னு ஆர்வமா பிரிச்சுட்டு இருக்கேன். என்னமோ என்னல கேக்கா? கேக்காது கேக்குதான் கிஃப்ட் தான் சாப்பிடு. அது நியூ இயர் அன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. தம்பி அவர்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம். என்ன உனக்கு எல்லா நாளும் இதுதானே? என்ன இது எல்லாம் நாள் சாப்பிடு. ஐயோ என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்குன்னு தெரியல. வரல சரிபா வா. என்ன பிரி? உனக்கு வாங்கினதை நீதான் பிரிக்கணும். கண்ணை மூடி ஃபர்ஸ்ட். ஒன்னே பிரிக்க கூடாது. பாத்துட்டு அப்செட் பண்ணிக்கணும். அந்த கத்துறது சவுண்ட் வருதுன்னா இது கூட உனக்கு ரொம்ப நாளா கேட்டிருக்கேன். ரொம்ப யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. சரியா? ரொம்ப சர்ப்ரைஸ் வைக்காத செபா. சீரியஸா வேணா பாத்து பாக்கட்டுங்களா? அது என்ன இருக்கும் செபா? பாக்கணும்னா இருக்கு ஒரு மாதிரியா இருக்குல்ல. பாத்தனா வாழ்நாள மறக்கவே மாட்டேன்.
பாத்துக்கோ. என்ன கிஃப்டா இருக்கு? சீக்கிரம் பிரிச்சு பாரு, நேரம் ஆகுது. கிஃப்ட் 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 கிஃப்ட். நீ ரொம்ப நாள் ஏதாவது ஒரு இது கேக்கு டப்பா, அந்த கேக்கு டப்பா. அடே அடே என்னது என்னது? என்ன கிஃப்ட்? என்னது? அதான் கிஃப்ட். என்னது? நான் பிரிச்சா அப்புறம் என்ன கலர் பேப்பர் கிஃப்ட் பேப்பர் தானே. யாண்டு அது என்ன கிஃப்ட் நீ வாங்கி வந்திருக்க? என்னது? செருப்படி ரொம்ப நாள் கேட்டுங்கல்ல. வீட்டு செருப்பு எடுத்துட்டு வந்து நீ எனக்கு கொடுத்துட்டு அவள் செருப்பா? ஈத்துல செருப்பு பிஞ்சு பாருங்க. ஒரு 2 நாள் நான் போட்டேன். வாங்கி 6 மாசம் ஆகுது. 6 மாசம் தான் எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுக்குறேன். எவ்வளவு கட்டு வந்தா? வாங்கி 6 மாசம் தான். எவன்துன்னு கேட்டேன். எவ்வளவுடா? எவன்து? என்ன கடைக்கு வந்து 6 மாசம் ஆச்சுன்னு சொன்னையா? எவன்து போத செருப்பு கேட்டேன். செருப்பு கேட்டேன். தேவையில்லாம அடிக்கூடாது. இவன் கஷ்டப்பட்டு ஒரு கேக்கு டப்பா. நான் உனக்கு சேர்த்து கேட்டேன். இந்த கிஃப்டே வேண்டாம், நீ எடுத்துட்டு ஓடு. வேண்டாம் போ. ஓடுன்ட்டேன். எந்திரிச்சு ஓடுக்கு போதா? எந்திரிச்சு ஓடுச்சுல. நான் ஏன் போகணும்? உன் கிஃப்ட் இதுக்கு என்ன குறைச்சல்? எரிச்சல் ஆக்கிட்டு என்ன எரிச்சல்? போட்டுக்கோ. நீயே வச்சுக்க. போட்டுக்கணும். நான் வேணா ரோட்ல பிஞ்சல் அந்த சைடு போனேன். நான் வந்துச்சு அந்த எருமை வீட்டுல இருக்குமே, சரி ஏதாவது போட்டா தெரியுதா உனக்கு? அதனால வாங்கிட்டு வந்தேன். பெரிய என்ன பார்த்தா பிஞ்சது இந்த ரோட்ல வேணா போனது கடற்கரெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்கா என்ன பார்த்தா? என்ன அப்புறம் எரும மாடு தான் வாங்கி வருவாங்க. முன்னாடி பேரு என்ன அது என்ன? புது செருப்புனா கூட பரவாயில்ல, பிஞ்சு பிஞ்சு போனதே. 6 months பேப்பர் எவன் எடுத்து செம்ம கடுப்பாகுது தெரியுமா? என்ன கடுப்பு? போட்டுக்க அறிவியல் உனக்கு ஐஸ் கட்ட காலை கட்டு போட்டு. ஏன் மாநில செருப்பு லட்சணத்துக்கு என்னோட கால்ல வேற போட்டு வருவியா? கஷ்டப்பட்டு உனக்கு கிஃப்ட் பண்ணிருக்கேன். தேவையில்லாம பேச வைக்காத. 6 மாசம் தானே ஆச்சு போட்டுக்க. நீ அப்ப இப்படிதான் ரோட்ல இருக்கிறவங்க பெருக்கி பெருக்கி கொண்டு போட்டுக்கிறியா? அப்புறம் உன்னை மாதிரி ரோட்ல போறாங்கன்னா அப்புறம் அப்படிதான் வாங்கிட்டு வந்து முடியாது. தருவாங்களா? அப்படி எனக்கு செருப்பு வாங்கிட்டு தர அவசியம் இல்லையே. தேவையெல்லாம் போடு. இதே எனக்கு கொடுத்தா நான் கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுறேன். அவன்கிட்ட செருப்பு கேட்டேனா? பழசா கல்யாணம் செருப்பு கேட்டேன் 4 வருஷம் ஆச்சு. அதான் சரி, பழைய முன்னாடி பழைய செருப்பு வாங்கிட்டு வர முடியும், புது செருப்பு வாங்கிட்டு வர முடியாது இல்ல. மறுபடியும் கல்யாணம் நடந்துட்டே இருக்கா? இல்ல நீ தான் பழைய புருஷன் ஆயிட்ட. நான் என்ன புருஷன் மாத்திட்டா? இருந்துச்சு. நான் என்ன புருஷன் மாத்திட்டா? கஷ்டப்பட்டு செருப்பு உள்ள போட்டு நீ என்ன பழசாயிட்ட? நான் மட்டுமா பழசா? ஏன் என்ன என்ன வச்சுக்கு நான் மாட்டிக்கணும்? கொஞ்சம் கையிடேன் அரைஞ்சு போடுவேன் சபா. நீ திரும்ப நல்லா இருக்குடி, சூப்பரா இருக்குடி. காலுக்கு காலுக்கு போட்டா அறிவு இருக்கவனுக்கு. நான் போகணும். தட்டு என்ன ஒண்ணு எடுத்து தட்டா பெரோடு பிச்சை எடுக்கிறதுக்கு. சரி நான் போறேன். வேற இருக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன், அதான் கொடுத்தேன். போட்டோ கிஃப்ட் யாராவது கேட்டாங்களா? அதுக்கு பதில் சொல்லு. இதுக்கு என்னயா சொல்லுன்னு இதுக்கு என்னயா? என்னயா இருக்கு? நல்லா தானே இருக்கு. என்னயா இதுக்கு என்னவா? ரொம்ப நீ தானே கேட்டா? நான் செருப்பு கேட்கணாயே. நீ தானே செருப்பு கேட்டா? செருப்பு 24 செருப்பாலே அடிச்சிருவேன். செருப்பா அடிப்பியா? அப்புறம் செருப்பா கேட்கல. ஏன் இந்த கலர் வாங்கினா? சரி நீ கொஞ்சம் வெள்ளையா இருக்க, சரி போட்டா நச்சு. அப்படியே செருப்பாலே அடிச்சிருவேன். எனக்கு வர்ற கட்டு செருப்பா அடிப்பியா? அப்புறம் என்னை பார்த்தா தெருவுல கிடக்குறது போற இருக்காடா உனக்கு? இப்பெல்லாம் பேசாத. என்னடா ஜஸ்ட் யூசிங் ஒன்லி 6 months. தேவையில்லடா 6 மாசம். எனக்கு எதுவும் வாங்கி தர வேணாம்டா. ஏன் உன்னை நான் ஏதாவது கேட்டேனா? நீ கேட்டா அவங்க புருஷன் உனக்கு அது தெரியாதா? அதான் இந்த இப்படி வாங்கி வந்திருக்கேன். ரோட்ல கிடக்குறது நாய் பொறுக்கிட்டு வருங்களா? போய் நாய் போயிட்டு வருமா? அதான் ரோட்ல இருக்கிறத போய் பெருகிட்டு வந்திருக்கு ஒரு நாய் தெருவாரத்துல இருந்து.
தெருல இருக்கிறதுதான் பொறுக்கிட்டு வரும். அப்புறம் தெரிஞ்சவங்க போட்டுருந்தாங்க கொடுங்க வாங்கிட்டு வந்துடுறேன். அதான் தெருநாய். அதான் அங்க தெருநாய் இருக்கு, அங்க தெருநாய் இருக்கு, அது போடுமுன்னு தான் வாங்கிட்டு வந்தேன். இல்ல கேக்குறது கேட்டு வாங்குறது வந்து ரொம்ப நாளா ஒரு நாய் வந்து அந்த செருப்பு உயிர் வாங்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கொடுங்க, கடை கொடுங்க. அப்படியே இந்த பழைய செருப்பா கொடுங்க. ஏதோ எப்படி இருக்கு உனக்கு? அதை வாங்கிட்டு வந்துதான் போன கொடுத்தேன். அதான் பழைய நீங்க ரொம்ப நாள் கேட்டுட்டு இருக்கா. ஐயோ மாமா செருப்பா மாமா பிச்சை கேக்குறேன். மாமன் கூப்பிடுறேன். சுபா செருப்பா இந்த சுபா செருப்பா உன்னை செபான் கூப்பிடுறதே மரியாதைதான். அப்போ உன்னை மாமான்னு இந்த மூஞ்சிக்கு அது ஒண்ணுதான் வாங்கி போடுங்க. தேவைதான் முன்னால என்ன தேவை போட்டுக்கிறியே. உன் கிட்ட எவ்வளவு வேணும்? உனக்குதான் போய் தெருவுல யார்கிட்ட கொடுங்க. எனக்கு வேணாம். நல்லா தாண்டி இருக்கு. என்ன நல்லா என்னடி வரணும் சொல்லு. மூஞ்சாட்டம் இருக்கு, நீ போட்டுக்க. 6 மாசம் தானே யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன 1 வருஷமா யூஸ் பண்ணிருக்காங்க. மூஞ்சாட்டம் இருக்கு, போடி. உனக்கு தானே சரியா இருக்கும். கால் எடுத்துக்கிற போடுறேன். என்ன கால்ல போடுற வெளிக்குடா குடிச்சிருந்து கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து. எனக்கு வேணாம். போட முடியாதா? நான் போட மாட்டேன். இந்த தெருவுல இருக்கிறதெல்லாம் போய் போய்கிட்டு வருவேன். நான் போடுவேனா? நீ சரி போட்டா போய் போட்டி போ. இங்க வா, நீ இங்க வா. என்ன வா என்ன இங்க வா. நீ போடு, நீ போடு. நான் பொம்பளை சரி நீ போட்டுக்க. பொம்பளை நான் ஆம்பளை. அதுக்குள்ள வித்தியாசம் தெரியுமா உனக்கு? தெரியுமா உனக்கு? யானை பத்திட்டு கிஃப்ட் தானே வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். யானை நைங்கிற கொண்டு போய் எங்கேயாவது கொடு. என்ன செருப்பு இருக்கு நாயே? செருப்பு இருக்கியா? அப்புறம் தெருவில் இருக்கிறதெல்லாம் பொறுக்கிட்டு வருதுல்ல. யாருக்கு தெரியும்? நல்லா தானே இருக்கு. நாயே இதுக்கு என்ன குறை? நீ போட்டுக்கடா. நீ போட்டால நீ போட்டால இது என்ன குறை? நீ போட்டால நான் இன்னத்துக்கு இப்படிப்பட்ட செருப்பு போடணும். இதுக்கு என்ன குறை? இதுக்கு என்ன குறை? என்ன குறை? என்ன குறை? என்ன குறை? செருப்பு நல்ல செருப்பா தானே இருக்கு. போட்டுக்கடி. நீ போட்டுக்க. நீ போட்டுக்க. நீ போட்டுக்க. என்ன செருப்பா என்னடா? என்னடா எனக்கு நீ வாங்கி வர? இது வந்து பெரிய விஷயமா உனக்கு? தேவை இருக்கப்ப போய்கிட்டு வந்துட்டு நீ என்னடா பெரிய லட்ச ரூபா போட்டு வாங்கிட்டு காசு போட்டு தெரியுமா? புடுங்கிட்டு வந்தியா? இல்ல தெருவுல பொறுக்கிட்டு வந்தியா தெரியல. காசு போட்டு வாங்கிட்டு மாதிரி எதுக்கு பில்டப் பண்ண? நல்லா கூட எனக்கு வேணாண்டா. நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன். எனக்கு தேவையில்லடா. செருப்பு நிறைய எனக்கு தேவைடா. பெரிய இந்த செருப்பு வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கு என்னமோ போட்டு. ஏய் என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க? அடுத்து பொறுக்கிறதுக்கு அழகிதாட்டுக்கு தருமு. நான் என்ன பொறுக்க போறேன்? உன் செருப்பு மாட்ட கொடுக்க ரெண்டா வச்சுக்க. எனக்கு வேணான்ட்ட விட்டுரு ஒரு மரியாதை. என்னத்துக்கு என்ன நீ என்ன வேணாலும் சொல்லுவ நான் போடுமா? கையிடி பொறுக்கி நாயே. பொறுக்கியா? கிஃப்ட் நல்லா இருக்கா இல்லையா? பொறுக்கி நாயே. பிச்சை கட்டல செருப்பா நான் என்ன பண்ண பிச்சை கேட்கணும்? இப்ப நினைச்சாலும் நான் புது செருப்பு வாங்குவேன். புது செருப்பு வாங்குவியா? பழைய செருப்பு வாங்கிடி. அப்புறம் நான் என்னத்துக்கு போட வேண்டியது இதெல்லாம் நீ போடு. சாமி சரி உன்னால சாமியை கூட பாரு இன்சல்ட் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன என் மோரைக்கு நீ பெரிய அழகு மண்மத குஞ்சு. இவரு என்ன சொல்றாரு? என்னடி பேச்சு பேசுற நீ? நீ என்ன பேசாத. என்ன தேவையில்லாம பேசாத. இவரு அப்படியே அழகு போட்டியில ஆணழகன் போட்டியில போய் இவரு கலந்துகிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி வந்திருக்காரு. நீ ஏன் என் மூஞ்ச பார்த்து பேசுற? இந்த செருப்புக்கு நீ இது பேசுற? என்ன செருப்பு? நான் புது செருப்பு வாங்கி போடுவேன். எனக்கு இது மாதிரி செருப்பா வேணாம். நீ போடுறதெல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குற. நீ போடுற உடனே நாய் போடுற செருப்பு நான் தான் தெரியல பெருகி தெரியுறேன். என்ன பெருகிட்டு வந்தேன்? காசு போட்டு 52 ரூபா 52 ரூபா போட்டு கிழிச்சிருப்பாங்க. போடு. அதுக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு மாதிரி பில்டப் பண்ற. அதான் கிஃப்ட் பேப்பர்லாம் ஒட்டி நல்லா தானே இருக்கு. போடா அதுக்கு என்ன காசு செலவு பண்ணிருப்ப? இதுக்கெல்லாம் நீ 1 ரூபா செலவு பண்ணிருக்க. மூஞ்சி மட்டுமே இருக்கு பாரு. என்ன சொல்ற? இது போதும் இந்த செருப்பு உனக்கு போ. நீ ஏன் என்ன சொல்றன்னு தான் கேட்டேன். ஏன் என்னைய சொல்ற? நீ ஓ மூஞ்ச பாரு. நீ
சஸ்வின் கூப்பிடுறான். வந்துட்டான் மூஞ்ச பாரு மோரக்கட்டைய. ஏய் போ, தம்பி கூப்பிடுறான், போ எடுத்துட்டு போ, போய் போட்டுக்கு போ. சி எவனுக்கு ஒரு செருப்பு இஷ்டம்னா வச்சுக்கிறா போ கல்வி. ஓ செருப்பு யாருக்குடா வேணும்? ஓ செருப்பு யாருக்கு வேணும்? யாருக்கு வேணும் ஓ செருப்பு? ஓடி போயிடுவா. இந்த வச்சுக்க நீங்க உன் செருப்பு. ஏய் எனக்கு வேணாம். வேணாண்ணா போ போ போ, கிச்சன் போ, உன் வேலையை பாரு போ போ. நீ இப்ப எதுக்கு என் வேலையை கெடுத்துக்கிட்டு நான் சொல்லியிருந்தாலும் முடிய விடு. என்ன ஓவரா நான் கோபம் பண்ணி சேர்த்துக்கு. ஏய் என்ன செருப்பு வாங்கிட்டு செருப்பு கிஃப்ட் பேப்பர் வேற இதுல கவர் போட்டு ஒட்டி ஏதோ புது செருப்பு வாங்கிட்டு இருந்தா கூட அப்படி வாங்கிட்டு அது கூட உனக்கு யாரும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. எனக்கு எனக்கு வாங்கி தர ஆள் இல்லையா? உனக்கு தான் செருப்பு வாங்கி போடுறது எதுவும் இல்ல. நீ பிஞ்ச செருப்பையும் கிஞ்ச செருப்பையும் போட்டுக்கிட்டு அலைவ. ஏய் நீ போடா மழை வந்துட்டான் அப்படியே பெருசா பேசுறது. இரிட்டேட் ஆகுதுங்க. நான் போறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அது போயிட்டா. ஓகே ஓகே பாய்.